வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதி அவர்கள் தற்பொழுது மிக மிக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மருத்துவமனையில் துரை தயாநிதி அவர்களது தந்தையும் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களது மகன் அழகிரி அவர்களும் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக மருத்துவமனையிலே தனது மகனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று மருத்துவமனையிலேயே தங்கியிருக்கிறார்கள். போதைக்கு அடிமையாகி மாடியிலிருந்து கீழே விழுந்ததன் காரணமாக தற்பொழுது உயிரை பிழைக்க முடியாத அளவிற்கு மருத்துவமனையில் மூளை செயலிழக்கக்கூடிய வகையில் போதை மருந்தின் தாக்கம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது தம்பி தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தாலும் கூட போதையை ஒழிக்க முடியவில்லை. எனது மகன் போதை மருந்தை உட்கொள்ளாமல் இருந்திருந்தால் தற்பொழுது உயிரோடன் இருந்திருப்பான். உடல் முழுவதும் போதை மருந்தின் தாக்கம் அதிகமானதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை துரை தயாநிதி அவர்களை காப்பாற்றுவதற்கு சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவரை நிச்சயமாக காப்பாற்றி விடலாம், ஆனால் பக்க விளைவு அவருக்கு மிக மோசமான நிலைமையை எப்ப வேண்டுமானாலும் ஏற்படுத்தக்கூடும். கிட்டத்தட்ட 4 முறை அண்ணன் தம்பி உறவு பிரிவின் காரணமாக பேசாமல் இருந்தார்கள். ஆனால் துரை தயாநிதிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பழைய பகையை மறந்துவிட்டு அண்ணன் தம்பியின் உறவை மீண்டும் மேம்படுத்தி விட்டார்கள். மருத்துவமனையில் மருத்துவரை பார்த்த ஸ்டாலின் அவர்கள், எனது மகனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என்ன மருத்துவம் வேணுமானாலும் பார்க்கலாம், தேவைப்பட்டால் வெளிநாடுகளுக்கு கூட அழைத்து செல்லலாம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது மதுரையவே ஒரு காலத்தில் கைக்குள் வைத்திருந்த அழகிரி தற்பொழுது தனது மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தமிழ்நாட்டில் இனி போதையே இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருக்கிறார். எனக்கு பணம் இருக்கிறது, எனது மகனை எப்படியாவது காப்பாற்றி விடுவேன், ஆனால் பணம் இல்லாத ஏழை குடும்ப இளைஞர்கள் சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி உயிரிழப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இப்போதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இனியும் தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது என்று கடும் கோபத்தில் ஸ்டாலினின் தம்பி என்று கூட பார்க்காமல், முதல்வர் என்று கூட பார்க்காமல் சட்டையை பிடித்து கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் மருத்துவமனையில் அரங்கேறியிருக்கிறது. உடனே ஸ்டாலின் கோபத்தை மறந்துவிட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் போதை இல்லாமல் பார்த்துக்கொள்கிறேன் என்பதற்கேற்ப அவரிடம் உறுதிமொழியும் கூறியிருக்கிறார். ஆனால் இது எல்லாம் போய் தான் கலைஞர் குடும்பத்தில் அதிகளவு பணப்பட்டுவாடா, போதை, கொலை, கொள்ளை சம்பவங்கள் அனைத்துமே திமுக குடும்பம்தான் நடப்பதாக எதிர்க்கட்சியினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் போதை ஒழிப்பு நிச்சயமாக நடைபெறுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.